நீங்க என்னங்க சொல்றீங்க? ஏன் அண்ணன் உங்களை எதுக்காக ஷூட் பண்ணி கொல்லணும்னு நினைப்பாரு? மலை மேல இருந்து விழுந்ததுனால மண்டையில ஏதாவது அடிபட்டுருச்சா? இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் சொன்னதுல உனக்கு நம்பிக்கை இல்லனா உன் அண்ணனை நீயே கேளு மீரா. அவர் என்ன ஷூட் பண்ணாரா இல்லையான்னு. என்னன்னா இவர் இப்படி சொல்றாரு? நீ எதுக்கு நான் ஷூட் பண்ண போற? சொல்லுண்ணா. என் புருஷனை நீ ஷூட் பண்ணலன்னு சொல்லு. என்ன நான் எதுவுமே பேச மாட்டேங்கிற? நீ ஷூட் பண்ணலன்னு சொல்லுண்ணா. கேபி சொன்னது உண்மைதான். மீரா, அண்ணா, அவர்தான் என் உயிருங்கிறது உனக்கு தெரியும். நீ என்ன கண்ணுக்குள்ள வச்சு பார்த்து பண்ண எப்பவுமே சொல்லுவியேனா? ஆனா என்னோட உயிர் அவருக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சும் எப்படி நான் அவரை கொல்ல உனக்கு மனசு வந்துச்சு? அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா மீரா. வேண்டாம், இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்கு குங்குமம் வச்ச இந்த கையாலேயே என் குங்குமத்தை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டல்ல. செடியை நட்ட கையாலேயே அந்த செடியை வேரோட அறுத்து எறியணும்னு நினைக்கிறது சரியா இருக்குமா? சொல்லு. எப்படி பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? உன் அம்மாவை பத்தி நீ இவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்கியாடா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் அம்மா தான் உலகம்னு சொன்னியேடா. அப்போ ஏன் உலகம் மட்டும் என்னவா இருக்கும்? நீ தாண்டா என் உலகம். ஆமாண்டா. நீ தாண்டா எனக்கு முக்கியம். அந்த கடவுள் கூட அப்புறம் தான். உன் கூட இருக்கிற சந்தோஷம் எனக்கு வேற யார் கூட இருந்தாலும் கிடைக்காது. அண்ணா, கொஞ்சம் கூட யோசிக்காம அவ்வளவு பெரிய வார்த்தைய எப்படிடா சொன்ன? Sorry, Ma. I'm sorry, Ma. நீங்க வருத்த பண்ணுறதுக்காக அப்படி சொல்லலம்மா. தேங்க்யூ மா. இந்த ஒரு வார்த்தை போதும். நம்ம உலகத்துல அந்த கிருஷ்ண பிரசாத்துக்கு இடம் இல்லைன்னு சொல்றதுக்குமா. பிள்ளையா இருக்கனாலதான் காப்பாத்தினான்னு அந்த சென்டிமெண்ட் கதைகளை சொல்லிட்டு திரும்பவும் அந்த கிருஷ்ண பிரசாத் உங்ககிட்ட நெருங்க வந்தான்னு வச்சுக்கோங்க, நான் அவனை கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். அண்ணா, சரி இப்பதான் போன் பண்ணானா. அவன் அவரை கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கானா. நீ சீக்கிரமா கீழே வானா. நம்ம எல்லாரும் போய் அவரை வரவேற்கலாம். வா. நீ போமா, நான் வரேன். சரிண்ணா, சீக்கிரமா வந்துரு. நம்ம வீடு இன்னைக்கு தீபாவளி பண்டிகை மாதிரி சூப்பரா இருக்க போகுது. நம்ம சேர்ந்து கொண்டாடலாம். சரி, சீக்கிரமா வாண்ணா. நீ போமா. பைத்தியக்காரி, நீங்க இன்னும் நம்பிட்டு இருக்காளே. அத்தை, அத்தை, அவரு வந்ததும் திருஷ்டி எடுக்கிறதுக்கு பூசணிக்கால ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா? பண்ணிட்டமா. நட்சத்திரா, நட்சத்திரா, இன்னைக்கு நீதான் உன் மாமனாருக்கு திருஷ்டி எடுக்கணுமா? நான் ஏன் சொல்றேன்னா, நீ இந்த வீட்டு மருமக இல்லையா? மருமகளா நீ இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்ச நேரமோ என்னமோ, இன்னைக்கு உன்னுடைய மாமனார் நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி வர போறாரு. சரியாமா? சரிங்க அத்தை.
அவருக்கு பிடிச்சதெல்லாம் நான் போய் சமைக்கிறேன் அத்தை. சரிம்மா. மாமா, கேபி வரப்போறாருன்னு தெரிஞ்சதுல இருந்து மீராவோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. ஆமா பூர்வா, கேபி உயிரோட தான் இருக்கான்னு தெரிஞ்சதுல இருந்தே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அபூர்வா. ஆனா கேபி நம்ம வீட்டுக்கு வந்து அவனை கொல்ல நினைச்சது நான் தானு சொன்னான்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியாம என் மனசு ஒரே பதட்டமா இருக்கு அபூர்வா. எனக்குள்ள இருக்கிற இந்த பயம் என்ன எதுவுமே யோசிக்க விட மாட்டேங்குது அபூர்வா. மாமா, இந்த டைம்ல நான் இப்படி சொல்றது சரியா தப்பான்னு தெரியல. ஆனா கேபிக்கு கெடுதல் நடக்கணும்னு நான் மனசுல நினைக்கல. என்னவோ கேபி உயிரோட நம்ம வீட்டுக்கு வருவாருன்னு எனக்கு தோணல மாமா. நீ என்ன சொல்ற அபூர்வா? உங்களுக்கு தெரியாதது என்ன இருக்கு மாமா? எஸ்பி அண்ணாவை கேபி தான் கொலை பண்ணாருங்கிற கோவத்துல எஸ்பி சூர்யா காத்துக்கிட்டு இருக்காரு இல்லையா? உயிரோட இருந்திருந்தா நானே கொண்டு இருப்பேன்னு அன்னைக்கு நம்ம கிட்ட சொன்னாருல்ல. இன்னைக்கு கேபி உயிரோட இருக்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா கேபிய உயிரோட அவரை விட்டுருவாருன்னு தோணுதா மாமா? வர வழியில தடுத்து ஏதாவது பண்ணிடுவாரோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு மாமா. நோ நோ, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. அன்னைக்கு ஏதோ நான் கோவத்துல அவசரப்பட்டு கேபியை ஷூட் பண்ணிட்டேன். ஆனா இன்னைக்கு கேபியோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அபூர்வா. அபூர்வா, நீ உடனே எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி கேபியை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லு அபூர்வா. சரி மாமா, நீங்க சொன்ன மாதிரியே சொல்லிடுறேன். அப்போ உன் பொண்டாட்டிக்காக என் புருஷனையே கொல்ல பாத்தியா அண்ணான்னு நம்ம மீரா உங்களை கேள்வி கேட்டா அப்போ நீங்க என்ன பதில் சொல்வீங்க மாமா? எனக்கும் அதுதான் ஒண்ணும் புரியல அபூர்வா. எனக்கு அதை பத்தி புரியவே இல்ல. அவன் கையில அடிபட்டிருக்கல்ல, நீ கொஞ்சம் ஊட்டி விடுமா. இது ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க என்ன கூட்டி விடுங்க, அவ்வளவுதான். அதுவும் முடியலன்னா ஸ்பூன் வச்சு கொடுங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன். தட்ஸ் ஆல். என்னடா இது? காலையில தான் உன் உலகம் நான் தானே சொன்னேன். பாசம் வெறும் வார்த்தையில இல்ல, செயலால தான் காட்டணும். மா, இங்க பாருங்க, இந்த ஒரு வார்த்தையை வச்சு என்ன இப்படி எல்லாம் பிளாக்மெயில் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் அந்த வார்த்தையவே சொல்லிருக்க மாட்டேமா. ஏதோ எமோஷன்ல அப்படியே வந்துருச்சு. சரி, உனக்கு உண்மையிலே என் மேல பாசம் இருக்கா இல்லையா? இருந்தா நான் சொல்றத கேப்ப.